மகளிர் மசோதாவை பாஜக கொண்டு வந்தால் மிகப்பெரிய பேர் அவர்களுக்கு கிடைத்து விடுமோ என்கிற அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்தார்கள், வாக்காளர்கள் சிறப்பு திருத்த முகாம். எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு என்ன ஆனது? மிகச் சரியான வாக்குப்பதிவு நடந்தது. இறந்தவர்களோட வாக்களித்து விடுகிற சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கிற போது இல்லை அவர்கள் கைவந்த கலையாக இருக்கிற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள். எஸ்ஐஆருக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார், கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சிஏஏ சட்டம் கொண்டு வரப்படுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் வானத்திற்கும் பூமிக்குமாக குதித்தது. வந்தால் நாடு கடத்தி விடுவார்கள், பாகிஸ்தானுக்கு போய் விடுவீர்கள், பங்களாதேஷுக்கு போய் விடுவீர்கள். யார் எத்தனை பேர் இங்கு போனார்கள்? ஆக முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை முன்மொழியப்படுகிற போது ஆதரிப்பதும் எதிரான விஷயங்களை எதிர்ப்பதும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்கிறோம். ஆக மத்திய அரசில் இருக்கிற போது வேறு மாதிரியாக பேசுவதும் மத்திய அரசிலிருந்து விலகிவிட்டால் எதிர்ப்பு அரசியல் செய்வதும் தான் இவர்களுடைய வேலை. இது வாக்கு அரசியல். வாக்கு அரசியலும் நாக்கு அரசியலும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலையை தவிர மக்களுக்கான முழுமையான நன்மை கிடைப்பதற்காக அவர்கள் முழுமுதலாக ஈடுபடுவதும் இல்லை, பாடுபடுவதும் இல்லை. ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே குத்துயிரும் கொலையுருமாக கொல்லப்பட்டார்களே, கூப்பிடு தூரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து உதவிக்கரம் நீண்டதா? நீங்கள் நினைத்திருந்தால் மத்திய அரசில் அங்கமாக நீங்கள் முகமாக இருந்தீர்கள். அந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கிற ஒரு நிலையில் உங்களுக்கு இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னால் அஞ்சி இருக்கும் காங்கிரஸ் கட்சி. மத்திய அரசை கேட்கிறீர்கள், மறுவரை வரை பேசுகிறீர்கள், இன்னும் பல்வேறு குரல் கொடுக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு 8000 ரூபாய் தருவேன் என்று நப்பாசை கட்டி பொய் பிரச்சாரம் செய்து கூப்பன் கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கல்லவா தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடியேந்தி இருக்க வேண்டும்? சுதந்திரத்திற்காக போராடியதை விட காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் அதிகமாக போராடி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் இங்கு வருவதற்கு மறுத்திருக்கிறார். மனக்கசப்பு இருக்கிறது, ஒரு புகைச்சல் இருக்கிறது. இது தேர்தலின் போதுதான் வெளிப்படும். 6 இடங்களில் பெற்று உங்களோடு 5 ஆண்டு கணக்கு மேலாக பயணித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கு மீண்டும் 4 இடங்கள் தான் என்று தருகிற போது இடதுசாரி வலதுசாரியை பார்க்கிற போது நம் நெஞ்சம் என்ன சொல்ல தோன்றுகிறது? ஐ ஆம் சாரி என்று சொல்லத்தான் தோன்றுகிறது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் செய்தி தொடர்பாளர் பிரிவு செயலாளருமான முனைவர் வைகைச்செல்வன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருப்பீங்க. எங்களுக்காக டயத்தை ஒதுக்கி ஸ்டுடியோ வந்ததுக்காக மிக்க நன்றி சார். முதலமைச்சர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டு வாசல் வரைக்கு பேராபத்து வந்து விட்டது அப்படின்னு. அதாவது தொகுதி வரைமுறையை இது சம்மந்தமாக பேசும்போது அப்படி குறிப்பிட்டிருக்காரு. உண்மையிலே அவர் குறிப்பிடும் மாதிரி பேராபத்து தமிழ்நாடு வாசலுக்கு வந்திருக்கா சார்? இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தொடர்ந்து எதிர்க்கிறார்கள். அவர்கள் கொண்டு வருகிற மசோதா திட்டங்கள் என்னவென்று கூட முழுமையாக ஆராயாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு தனக்கான ஒரு களமாக தளமாக வைப்பதற்காக மத்திய அரசின் மோதல் போக்கையே கடைபிடித்து வருகிறார். இது இன்று நேற்றல்ல. இந்திய எதிர்ப்பு காலத்தில் இருந்து தொடங்கி காங்கிரஸ் சர்க்காரோடு மோதுவதிலிருந்து தொடங்கி இன்று வரை அது அவர்களுடைய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைவந்த கரை. அதற்காக நான் இந்தியை ஆதரித்து பேசவில்லை. ஒரு மொழிக்கான உணர்வை, ஒரு தமிழை, ஒரு பண்பாட்டை, ஒரு நாகரிகத்தை தூக்கி பிடித்ததில் பேரறிஞர் அண்ணாவுக்கு மகத்தான பங்களிப்பு உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருகிற மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த திட்டத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கிறார்கள். தொகுதி மறுவரை என்று சொல்லுகிற போது எண்ணிக்கையின் அடிப்படையிலே, மக்கள் தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே
இது வரையறை செய்யப்படுகிறது என்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அதை கடுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. ஏனென்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் அன்று மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தார். அதை மிகச் சரியாக பின்பற்றிய மாநிலங்கள் தென்னிந்தியா மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், இன்று இருக்கிற தெலுங்கானா மற்றும் இருக்கிற மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்கள் எல்லாம் மிகச் சரியாக பின்பற்றியது. ஆக இரு குழந்தைகளாக இருந்தார்கள். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் ஒன்றே நன்று என்று இப்படி ஒரு குழந்தை கட்டுப்பாட்டை, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிகச் சரியாக பின்பற்றியது தமிழ்நாடு. இப்போது அந்த மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்கள் நாடாளுமன்ற எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. ஏற்கனவே 41 நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருந்தது. 1971 தான் 39 ஆனது. 2 தொகுதி கம்மியாயிடுச்சு. ஆமாம். ஆக இதே நிலைமை மீண்டும் வரக்கூடாது என்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவோடு இருந்தது. 1971 காலகட்டத்தில் அப்போது இவர்கள் என்ன செய்தார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதை வரலாற்றை அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அப்போது அமைதியாக இருந்தார்கள். இப்போது தேர்தல் நேரம் வந்துவிட்டது. அவர்களுக்கு சொல்லியா தர வேண்டும்? அவர்கள் கைவந்த கலை ஆயிற்று. உடனடியாக தொகுதி வரையறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு பேராபத்து வந்திருக்கிறது என்றெல்லாம் ஒன்றை சொல்லுகிறார்கள். உள்ளபடி இது ஆராயப்பட வேண்டும். கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். மக்கள் தொகை எண்ணிக்கையை மிகச் சரியாக பின்பற்றிய மாநிலங்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் எவ்விதத்திலும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவிடக்கூடாது. அதே சமயத்தில் 41 51% 51 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூடுதலாக வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக உள்துறை சொல்லுகிறார்கள். உள்துறை துறையை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உள்ளபடியே இதை ஆராய்ந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் இதை மத்திய அரசு கொண்டு வர வேண்டுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கொண்டு வரக்கூடாது என்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவோடு இருக்கிறது. மகளிர் மசோதாவை பாஜக கொண்டு வந்தால் மிகப்பெரிய பேர் அவர்களுக்கு கிடைத்து விடுமோ என்கிற அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்தார்கள், வாக்காளர்கள் சிறப்பு திருத்த முகாம். எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு என்ன ஆனது? மிகச் சரியான வாக்குப்பதிவு நடந்தது. இறந்தவர்களோட வாக்களித்து விடுகிற சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கிற போது, இல்லை அவர்கள் கைவந்த கலையாக இருக்கிற அந்த சூழ்நிலை ஏற்படுத்தினார்கள். எஸ்ஐஆருக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இப்போ எஸ்ஐஆருக்கு முன்பு எனக்கு தெரிந்த எங்கள் ஊர்க்காரர் சுப்பிரமணியன்னு பேர், அவர் ஓட்டு போடுறதுக்காக போனார். வாக்குப்பதிவு அவர் வாக்கெல்லாம் செலுத்திட்டு வாத்தியார் அந்த தேர்தல் அதிகாரி ஆசிரியர்கிட்ட கேட்டார், ஐயா நான் ஓட்டு போட்டேன், என் மனைவி ஓட்டு போட்டாங்களா பாருங்கன்னார். மனைவி பேர் என்ன? லட்சுமி. வயசு என்ன? 75 வயசுன்னு சொன்னார். அவர் பார்த்துட்டு ஆமையா இப்போ தான் போட்டாங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு தம்பி அப்படின்னு கேட்டார். 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஐயோ 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தால் என் மனைவி பார்த்துருக்கலாமேன்னு அந்த பெரியவர் சொன்னார். ஆசிரியர் சொன்னார், என்னையா உங்கள் மனைவி கூட நீங்கள் ஒன்றா இல்லையா, பிரிஞ்சு இருக்கீங்களா, தனித்தனியாக இருக்கீங்களா, என்ன ஏதாவது பிரச்சனையான்னார். இல்லைங்கப்பா, என் மனைவி இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு, ஆனால் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறா அப்படின்னு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை காலம். அது இப்போ சரியாயிருச்சு. 90% புதுச்சேரியில் பதிவாயிருக்கு. இதை நீங்கள் அலசி பார்க்க வேண்டும். ஆகவே மிகச் சரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் வரவேற்காது. அதே சமயம் மாநில உரிமைகளை பறித்தால் அதை எதிர்ப்போம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஓகே சார். சார், இந்த தொகுதி வரையறை திட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் 543 தொகுதிகளாக இருக்கக்கூடியதை 850 தொகுதிகளாக மாற்றுவோம். அதாவது மாநிலங்களுக்கு 815 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு 35 தொகுதிகளும் சேர்த்து 850 தொகுதிகள் உயர்த்தும் தானே சொல்லியிருக்கிறாங்க. அங்கே எப்போ நமக்கு குறையுது? இல்லை, அதாவது நமக்கு அந்த எண்ணிக்கை அதிகமானால் அங்கு விவாதம் நடைபெறுவதற்குரிய சூழல் அமையாது. இப்போ இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவர்களுடைய நேர அவகாசம் வருவதற்கு ரொம்ப காலம் ஆயிடுது. 850 உறுப்பினர்களுக்கு எப்போ நேரம் கொடுப்பீங்க? நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி ஒவ்வொரு மசோதாவை தீர்மானம் நிறைவேற்றி வெற்றி கோட்ட வேண்டும். அதுதானே தவிர எண்ணிக்கை அதிகப்படுத்தி கொண்டால் அது ஒரு பலவீனமாகப்படும். அதோடு மாத்திரமில்லாமல் வடபுலத்தில் இருக்கிறவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி போனால், தென்புலத்தில் இருக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவானால்
வடமாநிலங்கள் இருக்கிறவர்களே இந்தியாவில் நாடாளுகிற வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவே இவற்றையெல்லாம் ஆராயப்பட வேண்டும். நிச்சயமாக இது உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தெளிவாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் கருத்து. அதற்குள்ளாக பொத்தாம் பொதுவாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய தேர்தல் கடத்தில் கருப்பு சட்டை போடுவதும் கருப்பு கொடியை ஏற்றுவதும் இன்றைய மசோதாவை எதிர்ப்பதும் என்கிற ஒன்றை செய்கிறார்கள். முழுமையாக ஆராய்ந்து செய்ய வேண்டும். அதாங்க சார், அதாவது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 2 முக்கியமான தீர்மானங்களை கூட்டுவதற்காக சிறப்பு பாராளுமன்றம் கூட்டியிருக்காங்க. அதில் ஒன்று மகளிர் மசோதா ஒன்று, இன்னொன்று தொகுதி வரையறைக்கு. தொகுதி வரைக்கு 1971 அடிப்படையில் தான் இதுவரைக்கும் 543 தொகுதிகள் இருக்குது. ஆனால் இப்போது அன்னைக்குள்ள ஜனத்தொகை கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 150 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரதிநிதிகளை ஒதுக்குறதுல என்ன திமுகவுக்கு பிரச்சனை வந்திருக்கு? இல்லை, அவர்கள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய நிறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைகள் இருந்தால் சுட்டி காட்டி அதை மாற்ற வேண்டும். அதான் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில், அதாவது மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையில் கூடுதலாக இருந்தால் அவர்கள் அதிக இடங்களை பெறுகிறார்கள் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன? ஏன் நாங்களும் அதையே குற்றச்சாட்டாகத்தான் ஏற்கனவே முன்வைத்தோம். எண்ணிக்கை, மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை என்று சொன்னால் வடபுலத்தில் வட இந்தியாவிலே எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெற்றுவிட்டால், குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தென்னிந்தியா பெற்றுவிட்டால், ஒரு வட இந்தியா மாத்திரமே ஒரு ஆளக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். முதலமைச்சர் ஜிஎஸ்டி இருக்கு. ஜிஎஸ்டி நம்ம மாநிலத்தில் அதிகமாக வரி கட்டுறோம். நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் இல்லாத மாநிலங்களுக்கு, சிக்கிம், திரிபுரா, அஸ்ஸாம் மற்றும் இருக்கக்கூடிய மேகாலயா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அவர்கள் தருகிறார்கள். ஆக அதிகமாக வரி கட்டுகிற மாநிலங்கள் தமிழ்நாடு உண்டு. ஆக அதிகமாக நிதி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் நிதி பகிர்வையும் கொஞ்சம் கூடுதலாக வழங்க வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய நிலை. அதே நிலையில்தான் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் வட இந்தியா பக்கம் ஒரு பக்கம் சார்ந்து விடக்கூடாது என்ற கருத்தும் எங்களுக்கும் இருக்கிறது. ஆக இவற்றை குறை நிறைகளை ஆராயப்பட வேண்டும். நிறைகளை ஏற்றுக்கொள்வதும் குறைகளை சுட்டிக்காட்டி அந்த மசோதாவை மாற்றம் செய்வதும் அவசியம். ஓகே சார். சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் ஏற்படுத்தும் போதெல்லாம் அதிமுக குரலே கொடுக்கறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுக்கிறோம். காவிரி பிரச்சனைக்கு 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியது யார்? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஸ்தம்பித்தது, முடங்கியது. இதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எங்கள் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடக்கூடாது. 40க்கு 40 புதுச்சேரியோடு சேர்த்து வைத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டியது தானே? உங்களுடைய குரலை அங்கு உயர்த்த வேண்டியது தானே? தமிழ்நாட்டிலே எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாமல் இருந்துவிட்டு தமிழ்நாட்டிலே நமக்கு எதிராக மத்திய அரசு செய்கிறது, அதை செய்கிறது, இதை செய்கிறது என்று இட்டுக்கட்டி தொடர்ந்து தாங்கள் வாக்கு வங்கி அரசியலையே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஓகே சார். அதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டு அதான், மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்ற பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து 15 ஆண்டுகளாக திமுக சொல்லி வருகிறார்கள். இந்த பொய் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடாது அப்படிங்கிறாரு. ஏற்கனவே 18 ஆண்டு காலம் அவர்கள் மத்திய அரசில் அங்கம் வைத்தார்கள். அமைச்சரவையிலே கூட்டு பொறுப்பை ஏற்றார்கள். அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலெல்லாம் இவர்கள் செய்த சாதனை என்ன? நீட் தேர்வுக்கு கொண்டு வந்ததே யார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வருகிற போது கையெழுத்து போட்டதே, அதற்குரிய ஆதரவை தெரிவித்ததே அந்த துறையுடைய அமைச்சராக இருந்தவரே நாமக்கல்லை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் தான். இப்படி எண்ணற்ற விஷயங்களை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு தடை இவர்கள் தானே காரணம். ஆக மத்திய அரசில் இருக்கிற போது வேறு மாதிரியாக பேசுவதும், மத்திய அரசிலிருந்து விலகிவிட்டால் எதிர்ப்பு அரசியல் செய்வதும் தான் இவர்களுடைய வேலை. இது வாக்கு அரசியல். வாக்கு அரசியலும் நாக்கு அரசியலும் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கைவந்த கலையை தவிர மக்களுக்கான முழுமையான நன்மை கிடைப்பதற்காக அவர்கள் முழுமுதலாக ஈடுபடுவதும் இல்லை, பாடுபடுவதும் இல்லை. தங்கள் ஆட்சியின் சாதனைகள் எதுவென்று நீங்கள் முன்வையுங்கள். ஆட்சியினுடைய சாதனைகளை முன்வைத்து வாக்கு அரசியல் நடத்துவதை விட்டுவிட்டு, வாக்கு கேட்பதை விட்டுவிட்டு, நாடாளுமன்றத்தினுடைய பிரச்சனைகளை எழுப்பி மத்திய அரசு தன் பக்கம் எதிராக இருக்கிறது என்பதை பொய்யான ஒரு பூதகரமாக ஆக்கி அவற்றின் மூலமாக வாக்கு அரசியல் நடத்துவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம்.
தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எப்போதெல்லாம் காவு காணப்பட்டது? நதிநீர் பிரச்சனைகளிலே இவர்கள் சரியான முறையிலே அணுகவில்லை. அன்று திரு கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்திலே காவிரி பிரச்சனை உரிமைகளை பறிகொடுக்கப்பட்டு விட்டது. முல்லை பெரியாருடைய நீர்மட்டம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கான குரல் அப்போது அமுங்கி கிடந்தது. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு அணை கட்டியது. இப்படி நதிநீர் பிரச்சனைகள், நம்முடைய மாநில உரிமைகளில் பல்வேறு பிரச்சனைகள், இதற்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தீர்வு கண்டது. தொடர்ந்து போராடியது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. ஏன் நீட் தேர்வு விஷயத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விலக்களிக்கலாம் என்று சொன்னார்கள். அதனுடைய ரகசியம் தெரியும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கொக்கரித்தது. ஆனால் அதற்குரிய எந்த நடவடிக்கையும் 5 ஆண்டுகள் எடுக்காமல் தன் மீது குற்றச்சாட்டு இருந்த நிலையிலும் கூட வேறு பூதகரமாக ஒரு பிரச்சனையை வேறு திசை மாற்றுகிறார்கள், மடை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது என்பதை அறிந்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்குவதன் மூலமாக அவர்களும் அந்த வாய்ப்பை பெறலாம் என்கிற ஒரு சிந்தனையை, அரசாணையை மேதக ஆளுநர் கையெழுத்து இடாமலேயே அந்த அரசாணையை நிறைவேற்றியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மறுக்க முடியுமா? அதன் மூலமாக 7 பேர் மிச்சம் 10 பேருக்குள்ளாக தான் ஆண்டுதோறும் அரசு பள்ளியிலே மருத்துவராய் கொண்டிருக்கிற நிலையிலே இந்த 6000 மாணவ மாணவிகள் மருத்துவராய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுமுதல் காரணமாக இருந்தது யார்? வித்தாகவும் விதையாகவும் உரமாகவும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது யார்? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய ஆட்சி அதிகாரம் தானே, அதை மறந்து விடக்கூடாது அல்லவா? அப்படி ஒரு சூழ்நிலையை ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை ஏற்படுத்தவில்லை? ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு தடை ஏற்படுத்தி ஒரு போராட்டத்தை தூண்டி, வன்முறையை தூண்டி பெரிய பூதகரமாக ஆக்கினார்கள். அதனுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு அனுமதியை பெற்று தந்தது யார்? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் தானே. கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்தது யார்? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தானே. அன்றைய ஆந்திர அரசோடு பேசி இப்படி நீங்கள் எல்லா இடத்திலும் இணக்கமாக இருக்கிறீர்கள். கர்நாடகாவிலே ஆளுகிற கட்சியோடு நீங்கள் கூட்டணியிலே இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற நிலையில் காவிரியில் இருக்கக்கூடிய தண்ணீரை அதிகமாக கேட்டு பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் ஏன் எடுக்கவில்லை? நம்முடைய பாசன வசதிகளுக்காக அந்த குறித்த நேரத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும் என்பதை தாமதமாக ஆக்கியது யார்? நீங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை செய்தது. ஆக ஒரு பிரச்சனையை பூதகரமாக ஆக்கி பெரிய ஒன்றை ஒரு 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 மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி பெருமாளாக்கிறது மாதிரி பெரிய விஷயமாக ஆக்கி அதன் மூலமாக வாக்கு அரசியலை நடத்தி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஒரே இயக்கம் என்பதை போல அடையாளப்படுத்தி கொள்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவுடைய அருமை பெருமை எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பாஜக எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஒத்து போகிறதுக்கு நீங்கள் அதிமுக கலைச்சிட்டு பாஜகவில் இணைஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு முதலமைச்சர் கேட்குறாரு. அதே மாதிரி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு, இதுவரைக்கும் அதிமுகவை வாடகைக்கு விட்டுருந்தீங்க, இப்போ ஒட்டுமொத்தமாக வித்தே விற்று விட்டீர்கள் ஐயா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட். எப்படி வாடகைக்கு விட முடியும்? எப்படி விற்று விட முடியும்? எப்படி அடிமையாக இருக்க முடியும்? இதையெல்லாம் அவர்களுடைய அறியாமையை காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சியோடு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அறிவாலயத்தில் இருக்கிற போது கூட்டணி பேச்சுவார்த்தை தரைத்தளத்திலும் அவருடைய கலைஞர் டிவியை ரெய்டு முதல் தளத்திலும் நடந்ததை இவர்கள் மறக்கவில்லையா? அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமைகளாக இவர்கள் இருந்தார்களா? ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே குத்துயிரும் கொலையுருமாக கொல்லப்பட்டார்களே, கூப்பிடு தூரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து உதவிக்கரம் நீண்டதா? நீங்கள் நினைத்திருந்தால் மத்திய அரசில் அங்கமாக நீங்கள் முகமாக இருந்தீர்கள். அந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கிற ஒரு நிலையில் உங்களுக்கு இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் நான் விலகி கொள்கிறேன் என்று சொன்னால் அஞ்சி இருக்கும் காங்கிரஸ் கட்சி அப்போது கைகட்டி வேடிக்கை பார்த்துவிட்டு ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அப்பாவி தமிழர்களை காப்பாற்ற வேண்டிய தமிழின தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிற தலைவர்கள் முன்வரவில்லையே. இதையெல்லாம் எங்கே போய் சொல்வது? ஆக கடந்த கால விஷயங்களை அவர்கள் அசை போட்டு பார்க்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி இருக்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸ் பின்புலம், பஜ்ரதங்களுடைய அமைப்போடு தொடர்புடையது. இப்படி அவர்களுடைய அரசியல் பிரிவுதான் பாஜக. அவர்களுக்கொண்டு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை வேறு, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை வேறு.
பாஜக இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறதுன்னு சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறதா? எல்லாருக்கும் பொதுவானவர்களாக நாங்கள் இருக்கிறோம். சிறுபான்மை மக்களாக இருக்கிற கிறிஸ்துவர் மக்கள், இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக எந்த காலகட்டத்திலாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் குதித்திருக்கிறதா? அவர்களுக்கு எதிராக ஏதாவது நாங்கள் நடந்திருக்கிறோமா? அப்படி இல்லையே. அவர்களோடு ஒன்றாக இணைந்திருக்கிறோம். எஸ்ஐஆர் இந்த சிஏ சட்டம் கொண்டு வரப்படுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் வானத்திற்கும் பூமிக்குமாக குதித்தது. வந்தால் நாடு கடத்தி விடுவார்கள், பாகிஸ்தானுக்கு போய் விடுவீர்கள், பங்களாதேஷுக்கு போய் விடுவீர்கள். யார் எத்தனை பேர் இங்கு போனார்கள்? ஆக முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை முன்மொழியப்படுகிற போது ஆதரிப்பதும், எதிரான விஷயங்களை எதிர்ப்பதும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்கிறோம். எஸ்ஐஆர் வந்தது கூட அதை ஆராய்ந்து, சரி அது உரிய முறையிலே இருந்தால் நல்லது என்று ஆராய்ந்தோம். யார் பேரையாவது விடுபட்டு போயிருந்தால் உடனடியாக சேர்த்து கொள்ளலாம். தேர்தல் நடைபெறுகிற அந்த காலகட்டத்தில் ஒரு 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு முன்பு கூட வாக்குப்பதிவு சேர்க்கிற அந்த ஒரு சிஸ்டம், ஒரு சூழல் இருந்தது. ஆக இதையெல்லாம் நாம் மறக்க முடியாது அல்லவா? ஆகவே பொதுவாக எதிர்க்கக்கூடாது. எதிர்க்கலாம், எதிர்வினையாற்ற வேண்டும். கருத்தும் இன்னொரு கருத்தும் மோதுகிற போதுதான், ஒரு முரண்பாடு ஏற்படுகிற போதுதான், அந்த முரண்பாட்டின் மூலமாக ஜனநாயகம் தழைக்கும் என்பதுதான் தி டிஃபைன் ஆஃப் டெமோக்ரஸி என்னுடைய அடித்தளமாக இருப்பது ஒன்று. அப்படி இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நீங்களும் சரி, நாங்களும் சரி, எல்லா இயக்கங்களும் அப்படித்தான். மக்களுக்கான பணியை, மக்கள் தொண்டை, மக்களுடைய நேசிப்பை, அவர்களுக்கான அர்ப்பணிப்பை செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஜனநாயக பண்புள்ள ஒரு இயக்கத்திற்கு அடிப்படையான ஒரு கட்டுமானம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முழுமையாக எதிர்ப்பது, முழுமையாக வாக்கு அரசியலை மாத்திரம் நடத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறார். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி லாட்ரி சீட்டை கொண்டு வருவோம்? லாட்ரி சீட்டை தடை செய்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது அவர்களை கைது செய்தார், சம்பந்தப்பட்டவர்களை. இது கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கிற போது லாட்ரி சீட்டு அதிபர் அவருடைய மகன் என்ன சொன்னார்? 500 கோடி ரூபாய் நிதி பெற்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில், அதற்கு லாட்ரி சீட்டு கொண்டு வருவதற்காகத்தான் நீங்கள் பெற்றீர்களா என்று கேட்டார் அல்லவா? அதற்கு எங்கே இவர்களுக்கான பதில்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பெரிய தொழிலதிபர்கள், ஒவ்வொரு தொழில் செய்கிற ஒரு பெரிய வணிக பெருங்குடி மக்கள் நன்கொடை வழங்குகிறார்கள். அது அந்த கட்சியினுடைய பொது நலத்திற்காக, மக்கள் சேவைக்காக அவர்கள் கொடுக்கிற ஒரு நன்கொடைகள். ஆக அந்த நன்கொடைகளை வைத்து இந்த தொழிலையெல்லாம் அனுமதிப்பார்கள் இவர் அரசாங்கம் வந்தவுடன் என்று சொன்னால் அது தவறான ஒன்று. இல்லை, ஒருபோதும் லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டில் இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் உடனே கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிக்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது செய்வது வேறு. அவர்கள் வேண்டுமானால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். அதான் அந்த லாட்ரி அதிபர் திரு மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்து அவர் வேட்பாளராக போட்டியிடுறார். அதை வைத்து இவர்கள் வந்தால் இதுக்கு தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கு பலதரப்பட்டவர்கள் வருகிறார்கள். யாரையும் வர வேணான்னு சொல்ல முடியாது. ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கத்தில் நீங்கள் வாங்க, நீங்கள் பணியாற்றுங்கள், அவர்கள் விருப்பப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது குற்றப்பின்னணி இருந்து மற்றபடி தவறான தொழில்கள் செய்து பல்வேறு இடர்பாடுகள் இருந்தால் அவர்களை கட்சியிலே சேர்க்க மாட்டார். யாரும் சேர்க்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதிக் பாட்சாவை சேர்த்து விட்டு அப்புறம் கஞ்சா கடத்தல், போதைப் பொருள்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவரை நீக்கினார்கள். யார் அந்த சார் என்பதில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராகவும் பொறுப்பாளராகவும் இருந்தார். அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த கட்சியிலிருந்து நீக்கிறார்கள். இப்படி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்களை எந்த ஒரு இயக்கமும் சேர்க்காது, அனுமதிக்காது. அவர்கள் பொதுவானவர்கள் இயக்கத்துக்கு வருகிறார்கள், விருப்பப்பட்டார்கள், வாய்ப்பு அந்த சூழ்நிலை வருகிற போது அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதன் மூலமாகவே லாட்ரி சீட்டினுடைய அதிபரின் மனைவி லாட்ரி சீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சொல்வதெல்லாம் அப்பட்டமான ஒரு வடிகட்டிய பொய். அது ஒருபோதும் அதற்கு துணை போகாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே சார், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னார். அதில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், மகளிருக்கு 8000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு
அறிவிப்பு கூப்பன் வழங்குவது. அது போலி கூப்பன் ஒன்று அறிமுகப்படுத்தி மகளிருக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேற்று கூட மணச்சநல்லூருங்கிற ஊரில் அந்த போலி கூப்பன் வாங்க சென்ற ஒரு பெண் வந்து அவமரியாதை செய்யப்பட்டார், மனவேதனை தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ரொம்ப வருத்தத்துக்குரியது. 8000 ரூபாய் தருகிறோம் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையினுடைய அடிப்படையிலே அவர்கள் 8000 ரூபாய் ஒரு கூப்பனையே ரெடி பண்ணி 8000 ரூபாய் என்று அடித்து ஏதோ செக் லீஃப் மாதிரி தயார் செய்து எல்லா இடங்களுக்கும் இதை நீங்கள் வச்சுக்கோங்க, வந்த உடனே நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே காட்டுங்க, உங்களுக்கு 8000 ரூபாய் தர்றேன். தேமுதிக தலைவர் வந்து பிரேமலதா அவர்களும் சொல்லுகிறார், நான் வீடு வீடுக்கு நானே 8000 ரூபாய் கொண்டு வந்து தருவேன். தேர்தல் வாக்குறுதிகள் என்பது வேறு. அதற்காக போலியாக அச்சடிக்கப்பட்ட கூப்பனை விநியோகிப்பது என்பது தவறான ஒன்று. அது தவறான ஒரு வழியை வகுக்கும். ஆக நீங்கள் பணம் கொடுப்பதும் இதுபோன்ற 8000 ரூபாய் கூப்பன் தருவதும் என்பதும் இன்றும் ஈக்குவலான ஒன்று தான். ஆக அதை செய்வதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்காது, செய்யவும் கூடாது. தேர்தல் ஆணையம் கூட அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதை அனுமதிக்கவும் கூடாது. நீங்கள் வந்து 8000 ரூபாய் வந்து தர்றாங்க, அந்த கூப்பன் எனக்கு கிடைக்கலையே ஐயோ அப்படின்னு பதறி அடித்து கொண்டு ஒரு பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண் என்பது, அந்த தற்கொலைக்கு யார் காரணம்? திமுக இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா? ஏன் செய்யவில்லை? மத்திய அரசை கேட்கிறீர்கள், மறுவரை வரை பேசுகிறீர்கள், இன்னும் பல்வேறு குரல் கொடுக்கிறீர்கள். இன்றைக்கி ஒரு 8000 ரூபாய் தருவேன் என்று நப்பாசை கட்டி பொய் பிரச்சாரம் செய்து கூப்பன் கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கல்லவா தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏந்தி இருக்க வேண்டும்? இதெல்லவா செய்திருக்க வேண்டும்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மார்களில் ஒருவராக இருக்கிற வாக்கு எண்ணிக்கையில் அதிக அளவில் இருக்கிறவர்கள் பெண்கள் தான். அப்படிப்பட்ட பெண்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த மண்ணச்சநல்லூரினுடைய இருக்கக்கூடிய அந்த தாய் ஒரு தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்களே, இதற்கு முழுமுதல் பொறுப்பேற்க வேண்டியவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரும் அல்லவா? தேர்தல் அறிக்கையை அறிவித்தவர்கள் அல்லவா? ஆக அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை விடுத்து கருப்பு கொடி ஏந்துவது, இதற்காக இங்கே தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏந்த வேண்டும். இதற்காக தமிழ்நாட்டு மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். ஓகே சார், தேசிய ஜனநாயக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்தவுடனே கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை வந்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வந்து இங்கே பிரச்சாரம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இணைந்த பிறகு இதுவரை ஒரு முறை கூட ராகுல் காந்தி அவர்களோ இல்லை மற்ற கார்கே அவர்களோ யாருமே வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிறது, இது ஒரு அவங்க கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, விசும்பல் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, காயம் இருக்கிறது. கனத்த இதயத்தோடு தான் கூட்டணியிலே ஆங்காங்கே இருக்கிறார்கள். இடதுசாரிகளும் 6 இடங்களுக்கு ஏற்கனவே பெற்றவர்கள் திருப்பி 4 இடங்களைத்தான் பெற முடிந்தது. ஒருவர் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு கல்லூரிக்கு போக வேண்டுமே தவிர மீண்டும் 10ஆவிலே படிங்கள் என்று சொன்னால் எப்படியோ அப்படித்தான் 6 இடங்களில் பெற்று உங்களோடு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கு மீண்டும் 4 இடங்கள் தான் என்று தருகிற போது வலதுசாரியை பார்க்கிற போது நம் நெஞ்சம் என்ன சொல்ல தோன்றுகிறது? ஐ ஆம் சாரி என்று சொல்லத்தான் தோன்றுகிறது. அப்படி இருந்தாலும் அந்த விசும்பலோடும் கனத்த இதயத்தோடும் கண்ணீரோடும் தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். ஜெல்லாகுமா இந்த தேர்தல் கடம்? வாக்கு எப்படி இவர்களுக்கு வந்து சேரும்? விடுதலை சிறுத்தைகளோட பிரச்சனை, வடபுலத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு முழுமையான முறையில் இவர்கள் இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை, இடங்களை தரவில்லை என்கிற வேதனை அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வாக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மடை மாற்றம் செய்யப்படுமா என்பதில் கேள்வி இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, அச்சம் நிலவுகிறது. காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான். இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய காங்கிரஸ் கட்சி அந்த சுதந்திர போராட்டத்தை விட திமுகவுடைய இடங்களை பெறுவதற்காக, கூட்டணிக்கான சட்டமன்ற உறுப்பினர் இடங்களை பெறுவதற்காக அதிக போராட்டம் நடத்தியிருக்கிறது. சுதந்திரத்திற்காக போராடியதை விட காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் அதிகமாக போராடி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் இங்கு வருவதற்கு மறுத்திருக்கிறார். புதுச்சேரிக்கு ஒரே நாளில் முதலமைச்சரும் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் போனபோது இருவரும் சந்திக்கவில்லை, மரியாதை நிமித்தமாக.
மனக்கசப்பு இருக்கிறது, ஒரு புகைச்சல் இருக்கிறது. சரி சார். இது தேர்தலின் போது தான் வெளிப்படும். ஓகே சார். நீங்கள் எதிர்க்கட்சிகளுடைய விசும்பலையும் மனக்குமுறலையும் சொன்னீங்க. அதிமுகவுடைய அதாவது இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு வாக்கு போட்டியிடறதுக்கு சீட்டு கொடுக்காட்டா கூட நீங்கள் மாநிலம் முழுவதும் சென்று வாக்கு சேகரிக்கலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் வேட்பாளருக்காக பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்படி சார் இருக்குது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு? இல்லை, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதாவது வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு என்று தரவில்லை என்று அர்த்தம் இல்லை. தேர்தல் களத்திலே தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வருகிறேன் பரப்புரைக்காக. அப்படி போகிற போது தென் மாவட்டங்களில் இன்னும் கூடுதலாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்டிஏ கூட்டணி கவனம் செலுத்த வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். தென் மாநிலங்கள் என்று சொன்னால், தென் மாவட்டங்கள் என்று சொன்னால், தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முழுமையான இடங்களை பெறுவதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் அதற்குள்ளே ஊடுருவி சென்றால் இப்போது அதற்குரிய சில கசப்பான விஷயங்கள் வெளியே வந்துவிடும். ஆக இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்துகிற போதுதான் அங்கு நாம் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். டெல்டா என்று சொன்னால் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த இருக்கிற 7 மாவட்டங்களிலும் கூடுதலாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த 2 இடங்களில் அதிகமாக இடங்களை பிடித்தால்தான் ஆட்சி அதிகாரத்திலே உட்கார முடியும். இங்கு ஒரு பலவீனமான ஒரு ஆட்டம் கண்டுவிட்டால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இன்னும் காலம் இருக்கிறது. 16ஆம் தேதி இன்று ஏறக்குறைய இன்னும் ஒரு வாரம் இருக்குது. மக்களும் டேனாகி இருக்கிறார்கள். எங்கள் பக்கம் திசை மாறி இருக்கிறார்கள். வாய்ப்பை வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வடபுலத்திலும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு பகுதிகளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதிக வாக்குகள் பெறுவதற்கு, அதிக இடங்களை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதைப்போல கூடுதலாக தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் கூடுதலாக பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க? நிச்சயமா. ஓகே சார். நம்பிக்கை தானே நாளை ஆகிறது. நன்றி, வணக்கம் சார்.